எப்படி இருக்க அஞ்சலி? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது. சந்தோஷமா இருக்கல்ல? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அஞ்சலி. நம்ம இத்தனை நாள் பார்த்துக்காம யோசிக்காம இருந்ததே இல்லை. கவினு, அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் படிப்ப? போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். ஓகேம்மா. போடா. நல்ல புள்ள. என்னங்க, இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா ஸ்டடி ஹாலிடேஸ்னு வந்திருக்க, ஒழுங்கா படிக்கிறியா? நீ புத்தகத்தை எடுத்து வச்சு உக்காந்து படிச்சதை நான் பார்க்கவே இல்லையே. இல்லப்பா, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நைட் டைம்ல படிக்கிறேன்னா அதனால பகல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமாங்க, நான் கூட நேத்து நைட்டு அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். கவின், நீ வந்ததுல இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற. இந்த பார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இங்க பாரு கவின், நீ டிஸ்டர்பாவே இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாதுப்பா. அப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குதா, அந்த ப்ரெஷர் தான், வேற ஒன்றும் இல்லை. எப்படியாவது இந்த தடவை யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. நான் மற்றபடி நல்லா தான் இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா, அதான் எங்களுக்கு வேணும். சரி, நல்லா படிப்பா. சரிப்பா. அப்பா கேக்கும்போது நார்மலா தானே பேசணும். ஏண்டா பதற? நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. டேய் ஈஸ்வரமூர்த்தி, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணை வலை வீசி தேடிட்டு இருக்கோம். ஆனா அவன் எந்த ஆர்வமும் காட்ட மாட்டேங்கிறானே. அவனுக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். அப்படிலாம் இல்லம்மா. ஐயோ பாட்டி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஓகே சொல்ல போறான். சரியா சொன்னடி. நாம காட்டுற பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு சீக்கிரமா அமையணும். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சவளா இருக்கணும். அதுக்கு அந்த கடவுள் தான் வழிகாட்டணும். மேடம், பாப்பாவோட அத்தையும் மாமாவும் வந்து பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க ஏன் வரல மேடம்? அது நான் வர முடியல சார். சார், சாப்பாட்டுக்கு பில் எவ்வளோ ஆச்சு? மேடம், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு யாராவது பணம் கேட்பாங்களா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். சார், நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார். மேடம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மேடம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க.
நான் பண்றேன். சமுதாயத்துக்கு உதவி பண்றதா நம்ம முழு நேர வேலையே. சார் உங்க பேரு? பொதுவா நான் எந்த பொண்ணுகிட்டயும் என் பேரை சொல்றது இல்ல. ஏன்னா என்னை கட்டிக்க போற பொண்ணு மட்டும்தான் என் பேரை சொல்லி கூப்பிடணுங்கிற ஒரு உயர்ந்த கொள்கையோட இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம், நீங்க என் நம்பரை ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணிக்கோங்க மேடம். ம், சரி, ஓகே. ஹலோ மேடம், மேடம், ஹலோ. உங்க வாய்ஸை கேட்கும்போது ஏற்கனவே கேட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்களா என்ன? இல்லையே சார். இல்லையா? ஏற்கனவே கேட்ட குரல் மாதிரியே இருந்துச்சு, அதான். ஓகே மேடம், பாய். பாய், தேங்க்யூ அகேன். சமத்து என் செல்ல குட்டி, நல்லா ஜூஸ் குடிக்கணும் என்ன? குடி. சார், இப்ப வச்சு அந்த உயில படிக்கலாமா? பேபி அதுக்காக தான் வந்திருக்காரு, படிப்பாரு. நீங்க படிங்க சார். இந்த உயிலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷன் இருக்கு மேடம். என்ன சார் அது இன்னொரு கண்டிஷன்? என்னது சார்? இந்த உயிலை திறந்து படிக்கும்போது துளசியும் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அத ரொம்ப தெளிவா இதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. டேய் மகனே, என்னடா இதெல்லாம்? எனக்கு மட்டும் என்னமா தெரியும்? சார், துளசி எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாய். அவ எதுக்கு எங்க அண்ணன் உயில படிக்கும் போது கூட இருக்கணும்? அவளுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார், அவர் வேற ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார் சார். அதுக்காக அவளை கூட்டிட்டு வந்து படிச்சுட்டு இருப்பீங்களா? என்ன சார் இது? ஸ்ரீகாந்த் சார் துளசி மேடமை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அப்போ அவரு துளசி மேடமை ரொம்ப நம்பி இருப்பாரு. அதனால அவங்க பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு. சார், இப்ப எதுக்காக முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்க யாரும் நாங்க யாரும் சார்? இதுல மென்ஷன் பண்ணிருக்குன்னு அவளெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர முடியாது சார். இதெல்லாம் எப்பவுமே சரி வராது சார். ஜெகன், முதல்ல உட்காருங்க. என்னுடைய லாயர் தொழிலுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, அதை நான் மீற முடியாது. ஸ்ரீகாந்த் சார் இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காரோ அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கலனா அப்புறம் நான் இந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல போய் தான் பேசிக்கணும். இந்த உயிலை படிக்கிறப்ப துளசி மேடம் கண்டிப்பா கூட இருக்கணும். அவங்கள வர சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஏய் எந்திரி, சும்மா உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு வேலையை உட்கார்ந்து பாரு. ஜூஸ் ஒரு கேடு உனக்கு. பே. இப்ப எதுக்கு என் அண்ணன் அவ பேரெல்லாம் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு? ஆமா, அண்ணன் உலகத்திலேயே இல்லாத அண்ணன். ஒரு எதிரி கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். எல்லார் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாரு. அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? அவளை போய் நம்ம கூப்பிடணுமா? இந்த லாயர் அவர் இஷ்டத்துக்கு அவளை கூட்டிட்டு வா இவளை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த துளசி கிட்ட போய் நான் கெஞ்சணுமா? என்னாலலாம் முடியாது. பேபி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவளுக்கு கால் பண்ண. என்ன பாக்குற? நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவளுக்கு கால் பண்ணு. மொபைல் எங்க?
ஹலோ, நான் மோனிகா பேசுறேன். சொல்லுங்க மேம். ஆ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீடு வரைக்கும் வர முடியுமா? ஏன், என்னாச்சு? தியாக்கு உடம்பு முடியலையா? சில் சில், தியாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ நல்லா தான் இருக்கா. உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? நேர்ல பேசலாமே. எப்போ வரணும்? எப்போ வரணும்னு கேக்குறா. இன்னைக்கே இப்பவே வர சொல்ல. இன்னைக்கே வாங்க. இன்னைக்கே வா. ஆமா, கொஞ்சம் அர்ஜென்ட். சரிங்க மேம். இதுதான் என் ஒய்ஃபுங்கிறது. லவ் யூ பேபி. இதே மாதிரி சாஃப்டா பேசி நம்ம வேலையை முடிச்சிடு. லட்சுமி, எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. அப்பா, என்னம்மா? மோனிகா மேம் கால் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு? ஏதோ பேசணுமா, வீட்டுக்கு வர சொல்றாங்க. துளசி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தை காணும்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப நீ அங்க போகணுமா? குலகாரங்களை விட ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்காங்க. அவங்க சகவாசமே வேணாம் துளசி. கவிதா, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக பயப்படணும்? நீ போயிட்டு வாமா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்க 4 பேர்கிட்ட 4 வார்த்தை பேசணும். எங்கேயாச்சும் அப்படி இருக்கீங்களா? அப்படி என்னதான் கணக்கு பாப்பாரோ தெரியல. ஐயோ, ஏய், என்ன முணுமுணுத்த? அது ஒண்ணும் இல்லையே. ஏனுங்க, அந்த மோனிகா இருக்கால, அவ ஃபோன் பண்ணியிருந்தா. உடனே துளசியை வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஏதோ பேசணுமா. வீட்டுக்கா? ஆமாங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து அவ கண்ணா பின்னான்னு கத்தனா, அவளே வீட்டுக்கு வந்து துளசியை வீட்டுக்கு கூப்பிடுறானா? இதுல வேற ஏதோ கணக்கு இடிக்கிற மாதிரி இருக்கே. அது என்ன கணக்கோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா துளசி அவ வீட்டுக்கு தனியா போறது மட்டும் எனக்கு சரியா படல. அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அவகிட்டயே அவ அவ்வளவு மோசமா நடந்துக்கிறா. இதுல துளசிய வேற அங்க தனியா அனுப்பி அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? அந்த மோனிகா புருஷன் இருக்கானே, அவன் ஒரு ராட்சச மாதிரியே இருக்கான். துளசி அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட நீங்களும் போனா நல்லா இருக்குங்க. போயிட்டு வரீங்களா? அங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே போன் அடிக்கணும். சரியாமா? சரிங்க. அப்பா, துளசி அங்க தனியா போக வேண்டாம், நானும் கூட போயிட்டு வரேன். நீயா? அவனுங்க எல்லாம் மனுஷனுங்களே இல்லப்பா. நம்ம வீட்டுக்கே வந்து எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. துளசி தனியா போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? அது என்ன கணக்கு வழக்கா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. டேய், அங்க போய் கூட கூட பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா? சரிப்பா. போயிட்டு வாமா. துளசி, வாமா போலாம். போயிட்டு வரப்பா. என்ன ஜெகா, இன்னும் காணோம்? அவ வருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வருவா. அவளோட மெயின் வீக்னஸே தியா தான். அவளை மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நிச்சயமா அதை மிஸ் பண்ண மாட்டா. கண்டிப்பா வருவா. இதோ அவளை மட்டும் தானே வர சொன்னோம், இவன் கூட வரான். தப்பா இருக்கே. பேபி, நம்ம உஷாரா இருக்கணும். என்னங்க, எதுக்காக வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, எங்க மாமா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அதுல ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் அவர் எழுதின உயில படிக்கும் போது துளசியும் கூட இருக்கணுமா? அதுக்கு தான்
துளசி கொஞ்சம் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு தான் வர சொன்னோம். இப்போ ஹெல்ப்னு பேசுவீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, வேண்டாம்னா ஒரு மாதிரி பேசுவீங்க. இங்க பாருங்க, நாங்க துளசிய கூப்பிட்டது அவளை திட்டுறதுக்காக இல்ல. தியா இவளை ரொம்ப மிஸ் பண்றா. அவ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா, எப்பவுமே அப்செட்டா இருக்கா. அதான் துளசிய பார்த்தா கொஞ்சம் மனசு மாறுவான் தான் வர சொல்லியிருந்தோம். இதெல்லாம் நல்லா பேசுங்க. வேண்டாண்ணா ப்ளீஸ். நான் தியாவை பார்க்கலாமா மேம்? வாங்க போலாம். நானும் அவளை பார்க்கணும், நானும் உள்ள வரேன். சரி வாங்க. வாங்க. என்ன நீ நம்ம வீடே அமைதியா இருக்கு. ஓஹோ, நீங்க என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? சின்ன நீ இல்லையோ? அவ இருந்தா அவகிட்ட நான் சண்டை போட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பேன்னு சொல்றேன். அப்படிலாம் இல்ல நீ. 2 பேரும் பேசினாலே சவுண்டா இருக்குமே, அதுதான் சொன்னேன். ஓ, இதான் நாத்தனார் நக்கலா தெரியுது நினைச்சுக்கிட்டீங்களோ? என்ன பண்றது, நீ எப்பவும் வருங்கால புருஷன்கிட்ட போன் பேசிட்டே இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, அதான் மௌன விரதம் இருக்க. இப்போ என் பக்கம் வரீங்களா? ஓகே. பாத்தியா, உன் சின்ன அன்னைக்கு 100 ஆயுசு. சொல்லி வாய கூட முடியல, உடனே போன் பண்ணிட்டான். எடுங்க எடுங்க, எடுத்து ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். அது ஆன்லைன்ல ஒரு பார்சல் வரும், அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சிடுறீங்களா? என்ன பார்சல் அது? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபுட் ஐட்டம் தான். அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்களா? அப்புறம் அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு 400 rupees கொடுத்துட்றீங்களா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமா, 400 ரூபாய் தான். கொடுத்துட்றீங்களா? உங்ககிட்ட பணம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு, கொடுத்துடுறேன். சரி, ஓகே ஓகே. அவர் தான் லைன்ல வராரு. ஐயோ, கொடுங்க. சும்மா இருக்கியா? என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு. அஞ்சலி, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு. உன்கிட்ட ஒரு 200 ரூபா இருக்கா? என்கிட்டயா? இருக்க நீ இருக்கா? ஆனா 100 ரூபாய் தான் இருக்கு. ஐயோ, சரி, போய் அதை எடுத்துட்டு வா போ. சீக்கிரமா வா. இப்ப நம்ம என்ன பண்றது? இன்னும் 100 ரூபாய் கம்மியா இருக்கே. கரெக்டான ஆளு, கேட்டுலாம். இவ ஆர்டர் பண்ணி வைப்பாலாம், நான் வாங்கணும். என்னடி முணுமுணுகள் ராணி? பாட்டி, உங்க சின்ன பேரனோட பொண்டாட்டி பேபி இருக்கால, அதான் இந்த வீட்டோட சின்ன மருமக. அடாடாடாடா, விஷயத்துக்கு வாடி. என்ன? ஐயோ, அவ ஏதோ பார்சல் ஆர்டர் பண்ணிருக்காளாம். அந்த பார்சலோட விலை 400 ரூபாயா? 400 ரூபாயா? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. அஞ்சலி கிட்ட 100 ரூபாய் கேட்டிருக்கேன். உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். சரி, நான் கொடுக்கறேன். ஆனா அவ வந்ததும் என்கிட்ட கரெக்டா வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா கடன் அன்பை முறிக்கும். நான் என்ன பண்ணுவேன்? கை காலை முறிப்பேன். தெரியும் தெரியும், கொடுங்க. அப்பா, எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ணி, கிடைச்சிருச்சா? என்ன இப்படி எட்டி பாக்குற கெட்ட பழக்கம் எல்லாம்? நிறைய வச்சிருக்கியோ? கண்டிப்பா வாங்கி கொடுத்துடணும். சரி, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்துடுறேன். என்ன பாட்டி? எதையாவது வாங்கிட்டே இருக்கிறது. ஏய், என்ன பாட்டி?
என்ன அந்த பார்சல்? யாருக்கு தெரியும்? போய் வச்சுட்டு வரேன் இருங்க. சரி சரி சரி. ஏண்டி, வீட்ல உனக்கு வேற வேலையே இல்லையா? இருந்தா நீ பண்ண போறியா? இந்த பாக்ஸ்ல என்ன வாங்கியிருக்கா பாத்துடலாமா? அப்பா வேண்டாப்பா, அவகிட்ட எல்லாம் எதுக்கு வம்பு எடுத்துக்கிட்டு வச்சிடலாம். ஒரு தடவை பாத்துடலாம். கேக்கு பாட்டிக்கு சொல்லலாம். பாட்டி, கேக்கு கேக்கு இருக்கு. கேக்கா? எடுத்துட்டு வாடி, எடுத்துட்டு வாடி. உனக்கு சுகர் இருக்கு. வர இருங்க. டேய், கேக்குல தாண்டி சுகர் இருக்கு, எனக்கு சுகர் இல்ல. போட்டணும். எனக்கு ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட். அண்ணி வந்து கேட்டா என்ன சொல்றது? காசு நம்ம தானே கொடுத்தோம், நம்ம சாப்பிட்டோம், அவ்வளவுதான். பார்சல் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அண்ணி வந்து பெரிய காட்டாவே பண்ணிடுவாங்களா? ஐயோ, இந்த பார்சல்ல கரப்பாம்பூச்சி கடந்துச்சு. கரப்பாம்பூச்சியா? அதனால தூக்கி போட்டுட்டோன்னு சொல்லிடலாண்டி. சூப்பர் ஐடியா பாத்தி. சீக்கிரமா காலி பண்ணுங்கடி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் காலி பண்ணிடலாம். எனக்கும் கொஞ்சம் ரசம் போடு. இந்தாங்க. ஏம்மா, நீ அன்னைக்கு லேப்டாப்ல ஏதோ உன் தம்பிக்கு பொருத்தம் பார்த்துட்டு இருந்தியே, ஏதாவது பொண்ணு செட் ஆச்சா? இல்லப்பா, எந்த ப்ரொஃபைலுமே அவனுக்கு மேட்சே ஆக மாட்டேங்குது. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வெற்றி கதிர் மாதிரி இல்லம்மா, அவன் ராஜா மாதிரி வாழ போற பையன். வெற்றிக்கு மகாராணி மாதிரி ஒரு பொண்ணு அமையணும். கடவுள் புண்ணியத்துல நான் நினைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணு அமையணுமா? அப்பா, நம்ம வெற்றி நல்ல ஒரு லீடர்ஷிப் உள்ள பையன்பா. எல்லா விஷயத்திலயுமே தைரியமா முன்னாடி நிக்கிற ஆளு. அவனுக்கு நல்ல போல்டா டாமினேட்டிங்கா இருக்கிற பொண்ணு தான் செட் ஆகும் இல்ல? லேட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு பொண்ணை தான் என் பேரனுக்கு கட்டி வைக்கணும். வெற்றி, வெற்றி வந்து சாப்பிடுப்பா. வாடா, வந்து உட்காரு. வா. அப்பா, இப்பதான் வந்தீங்களா? உட்காரு. உட்காருப்பா. மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் உனக்கு பிடிச்ச சமையல் தான். மிளகு ரசம் வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்படியா? போட்டுக்கடா. ஓகேண்ணா. இங்க பாருமா, மறந்தே போயிட்டேன் பாத்தியா? மாப்பிள்ளை வெளியே தானே இருக்காரு. ஒரு காஃபி கூட கொடுக்கல. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், டேய் வெற்றி, நீ சாப்பிடுறா. மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை, சாப்பிடலாம். இல்ல அத்தை, நான் உள்ள வரல. உள்ள நடந்ததை நீங்க பாத்தீங்கல்ல. விடுங்க மாப்பிள்ளை, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவர் எப்பவுமே இப்படிதானே பேசிக்கிட்டு இருப்பாரு. வாங்க மாப்பிள்ளை. வேணாம் அத்தை, நான் உள்ள வர்றது சரியா இருக்காது. மாப்பிள்ளை, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வாங்க மாப்பிள்ளை, வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளை. ஏய், வா 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 வா, உட்காரு 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 பேபி. உட்காருங்க மாப்பிள்ளை. சாப்பிடுறா. டேய் வெற்றி, சாப்பிடுறா.
சாப்பிடுங்க மாப்பிள்ள. டேய் வெற்றி, கண்டவங்க கூடலாம் சேர்ந்து என்னால சாப்பாடு சாப்பிட முடியாத. டேய் என்னடா, எதுக்குடா இப்படி கோச்சிக்கிற? உட்காந்து சாப்பிடுறா. பா, நீங்க மறந்துருக்கலாம்ப்பா. என்னால எல்லாத்தையும் மறந்துட்டு யார் கூட உட்காந்து என்னால சாப்பிட முடியாத வேலை வெட்டி இல்லாதவன். வெற்றி. டேய் வெற்றி. டேய் ஏய் வெற்றி, மாப்பிள்ள, அவன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. பசியோட வந்த என் பேரனை சாப்பிட விடாம பண்ணிட்டல, இன்னும் அள்ளி வை, நல்லா சாப்பிடட்டும். ஐயோ அத்தை, ச்சே, எவ்வளவு சொன்னாலும் ரோஷமே வராது. ஐயோ பேபி ப்ளீஸ், எனக்காக. மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடு பேபி. சாப்பிடுங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தான் துளசியா? ஆமா சார். குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. என் உயிர் சார். இப்பதான் எனக்கு புரியுது. சார் சார், வந்த வேலையை பாருங்க. ஸ்ரீகாந்த் ஆகிய நான் சுயமாக எழுதியிருக்கும் உயில் என்னுடைய மகளான தியா ஸ்ரீகாந்துக்கு என் சொத்துக்கள் முழுவதிலும் பங்கிருக்கிறது. இந்த உயிலில் நான் முக்கியமாக குறிப்பிடுவது, என் மகளுக்கு 18 வயது ஆகும் வரை அவளை நல்லபடியாக வளர்ப்பவர்களுக்கு எனது சொத்தில் சரிபாதி பங்கு போய் சேரும். என்னுடைய உயிலின்படி குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை நான் துளசியிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா கடமைகளையும் துளசி சரியாக பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. அதனால் என்னுடைய அசையும் அசையா சொத்துக்கள், நிறுவனங்கள் அனைத்திற்கும் துளசியே பொறுப்பாளர். சொத்துக்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் சைனிங் அத்தாரிட்டியாக துளசியையே நியமிக்கிறேன். நிறுத்துங்க. எங்க அண்ணன் கூட இவளுக்கு வெறும் நிச்சயம் மட்டும்தான் ஆச்சு, கல்யாணம் நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படி சொத்துக்கெல்லாம் அவங்க பொறுப்பாவாங்க? அவளுக்கு எப்படிங்க சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்க முடியும்? சான்ஸே இல்ல. அதெல்லாம் செய்ய முடியாது. சார் கொஞ்சம் நல்லா படிங்க. கல்யாணம் ஆகியிருந்தாதான் அவங்களுக்கு சொத்துன்னு இருக்கும். அந்த லைனை கொஞ்சம் சரியா படிங்க. இல்ல சார், நான் நல்லா படிச்சிட்டேன். அப்படி எந்த லைனுமே இல்ல. பிளாங்கா துளசின்னு மட்டும்தான் இருக்கு. உங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து வெறும் 2-3 கோடி தான் இருக்கும். அதுல உங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் ஸ்ரீகாந்த் சார் சுயமா சம்பாரிச்சது. அதை யாருக்கு வேணா எழுதி வைக்கிற முழு உரிமை ஸ்ரீகாந்த் சாருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் துளசிக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. சான்ஸே இல்ல சார்.
என் அண்ணெல்லாம் அப்படி எழுதிருக்கவே மாட்டாரு. இவதான் என் அண்ணனுக்கு ஏதோ மாய மந்திரம் எல்லாம் பண்ணி அவரை மயக்கி இப்படி எல்லாம் உயில எழுத வச்சிருக்கான். அப்படிதான் சார் நடந்திருக்கணும். அவர் தங்கச்சியை விட்டுட்டு யாரோ ஒருத்திக்கு எப்படி சார் எழுதி வச்சிருப்பாரு? அவருக்கு அவர் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் இருந்தது தெரியுமா? இவ சாதாரணமான ஆளே கிடையாது சார். கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்னங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டீங்கன்னு மரியாதைக்காக தான் நாங்க வந்தோம். அந்த மரியாதையை நீங்களே எங்களுக்கு கொடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? துளசி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வா போலாம். இவங்கெல்லாம் பேசுறத கேட்கணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், இறங்கடி கீழே. எனக்கு துளசி அம்மா கூட தான் போகணும். கீழே இறங்கு. ஏய், இறங்கு கீழே. இறங்கு கீழே சொல்றல. இறங்கு துளசி அம்மா. இறங்கு. இறங்கு. வா தியா, இறங்க. இந்த பக்கம் வா. வா வா, இறங்குங்க மேம். மேம் தியா, தியா மேம், ப்ளீஸ் மேம். துளசி, வா போலாம். வா அண்ணா, வா தியா. துளசி. துளசி அம்மா போகாதீங்க. ஏய், உள்ள போடி. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க துளசியை கூப்பிட்டு சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த உயிரில் இருக்கிறது எதுவும் மாறாது, மாத்தவும் முடியாது. நீங்க கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. பேபி பேபி பேபி, நீ டயர்டா இருப்ப, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு பேபி. நான் எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. அஞ்சலி, நீ ரொம்ப லக்கிடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அங்க எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்கல்ல. சொடக்கு போட்டா ஒரு ஆளு, கை தட்டினா ஒரு ஆளு, பா கண்ணை சச்சா ஒரு ஆளு. நீ எப்படா வேலை சொல்லுவேன்னு எல்லா வேலையும் செய்யறதுக்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல. பார்சல் தானே, அது பத்திரமா என் வயிற்றுக்குள்ள இருக்கு. கேசவா, பார்த்து பத்திரமா. பத்திரமா இங்க இருக்குடா. ஹாய் அண்ணி. ஹாய் அஞ்சலி. ஹாய் அண்ணா. அண்ணி, பேபி ஒரு பார்சல் வாங்கி வைக்க சொன்னால, அது எங்க வச்சீங்க? கேக்கா? ஐயோ குழந்தனாரே, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சுத்த வேஸ்ட். ஐயோ அண்ணி, போய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம. கேக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டேஸ்ட் பண்ணீங்களா? ஐயோ, பார்க்கவே கேவலமா இருந்தது. நான் எப்படி டேஸ்ட் பண்ணுவேன்? அண்ணி, அது பேபி ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ண கேக்கு. இப்ப அவ கேக்குறாளே, என்ன சொல்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன தெரியுமா, அந்த கேக்ல கரப்பாம்பூச்சி இருந்தது குழந்தனாரே, அதனாலதான் நான் தூக்கி போட்டுட்டேன். இது கரப்பாம்பூச்சியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமா அதுல கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. வேணும்னா அஞ்சலி கிட்ட கேளுங்க, அவ கூட கூடதான் இருந்தா. ஆமா மாமா, இவ்வளவு பெரிய கரப்பாம்பூச்சி. இவ்வளவு பெருசா? இல்ல இல்ல, சின்னதான், கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா போய் பாட்டிக்கிட்ட கேளு. போ, கேளு கேளு. பாட்டிக்கிட்ட கேளுங்க, போய் கேளுங்க. என்ன சொல்றது? எவன் கேக்க பேக் பண்ணான்னு தெரியலையே. கேசவா, கேசவா, இங்க வாடா. என்ன பாட்டி? கேக்குக்குள்ள இருந்த கரப்பாம்பூச்சிய நான் தாண்டா முதல்ல பார்த்தேன்.
அதான் தூக்கி போட சொல்லிட்டேன். எதை பூச்சியவா? இல்ல இல்ல கேக்கதான். நீ வேற. என்னடா ஏண்டா? நல்ல வேலை பார்க்கல. அண்ணி, இப்போ சின்ன நேரம்குள்ள இப்ப பெரிய போரே நடக்க போகுது. நடக்கட்டும். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா நம்ம பேரை சொல்ல முடியாதுல்ல. நம்ம தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு ஹாப்பி தானே? சாம்பார் போடணும், டைம் ஆயிடுச்சு. பேபி, எங்க கேக்க? அதுல கரப்பாம்பூச்சி இருந்துச்சாம் பேபி. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணு இருந்திருக்காது. வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அப்படியே நம்பிட்டு வந்திருக்கல்ல? அப்படிலாம் இல்ல பேபி. ஒரு கேக் சாப்பிடுறது கூட இந்த வீட்ல எனக்கு பிரைவசி இல்ல பாரு. இல்ல பேபி, நிஜமா தான் சொல்றேன். கேக்ல கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. நீ பாத்தியா அத? எல்லாரும் பாத்துருக்காங்க பேபி. அப்ப எல்லாரும் வீட்ல சாப்பிட்டுருக்காங்க கேக்க. ஒழுங்கா வெளிய போயாவது சாப்பிட்டுருக்கலாம். இப்ப பாரு, மொத்தமா கேக்கு போச்சு. ஐயோ ச்சே. பேபி 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 நான் வேணா ஆர்டர் பண்றேன் பேபி. அண்ணா இங்க எதுக்குன்னு? டைம் ஆயிடுச்சுல, சாப்பிடலாம் வா. அண்ணா எனக்கு பசிக்கலண்ணே. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ வாமா வா. அண்ணா நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாண்ணே. எப்பவுமே தான் வீட்டுல சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் இங்க சாப்பிடலாம் வா. அண்ணா வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அதுக்கு இல்லண்ணே சொல்றேன். உட்காரு வா. உட்காரு. துளசி, இந்த ஹோட்டல்ல மசால் தோசை ரொம்ப நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, உனக்கும் பிடிக்கும். அண்ணா இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ண்ணே, வேண்டாண்ணே. என்னம்மா நீ? என் தங்கச்சி பசியோட காசெல்லாம் எனக்கு முக்கியமா? பேரர் சார், இங்க வாங்க. வாங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே சார். ஒரே ஒரு மசால் தோசை, நெய் கொஞ்சம் தூக்கலா தங்கச்சி போடுங்க. எடுத்துட்டு போங்க. துளசி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஸ்ரீகாந்துக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் சைனிங் அத்தாரிட்டியா உன்னையே அவன் உயிரில் எழுதி வைக்கணும். உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியாதா? ஸ்ரீகாந்த் சொல்லல? இல்லண்ணே. ஆனா அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு. இது அந்த கடவுள் உனக்கு கொடுத்த அதிர்ஷ்டம். இங்க பார், நல்லா யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவா எடு. அதே சமயம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் நடந்துக்கணும். இங்க பார் துளசி, லைஃப்ல அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். அதை மட்டும் நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ நான் இதை உனக்காக மட்டும் சொல்லல. உன் கையில எல்லா சொத்தும் இருந்தா தானே தியாவை உன்னால நல்லா பாத்துக்க முடியும். தியாவுக்கும் அதுதானே நல்லது. அதுக்காக சொன்னேன். அப்புறம் இவ்வளவு சொத்து இருக்கே, தனியாளா எப்படா நிர்வாகம் பண்றது அப்படிலாம் நீ யோசிச்சிடாத. புரியுதா துளசி? உனக்கு சப்போர்ட்டா அண்ணன் நான் இருக்கேன். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடறாரு பாத்தியா? இதனால நீ இழந்த சந்தோஷத்துக்கு இழப்பீடாதா கடவுளே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுக்காக மொத்தத்தையும் நாமளே எடுத்துட்டு போக போறது இல்ல. குழந்தை பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் சொத்தை நாம தியா கிட்டே ஒப்படைச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் உனக்கு தானே எல்லாம். அது மட்டும் இல்லாம குழந்தைய பாத்துக்கிற உனக்கும் சொத்துல பாதி பங்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. சார் இந்தாங்க. இல்ல இல்ல தங்கச்சிக்கு வைங்க. சரிங்க சார். இந்தாங்க மேடம். நெய் தூக்கல போட்டுருக்கீங்கல்ல? போட்டுருக்கு சார். மசால் தோசை தானே? ஆமா சார். ஓகே ஓகே ரைட். இந்தாங்க ஒரு நிமிஷம். இது என் தங்கச்சிக்கு பிடிக்காது. ஐஸ் வாட்டர் நல்ல கோல்டா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல அண்ணா, நான் ஐஸ் வாட்டர்லாம் குடிக்க மாட்டேன்னு. ஐஸ் வாட்டர் ஃப்ரீ, குடிச்சுக்கோ.
சாப்பிடுமா, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இல்லனா நீ சாப்பிடு. பரவாயில்ல, எனக்கு பசி இல்லை இப்போ. இந்தாங்க சார். ஐஸ் வாட்டரா? ஐஸ் வாட்டர் ரைட். இந்தானே சாப்பிடு. அண்ணனுக்கு பசி இல்ல, இருந்தாலும் என் தங்கச்சி சொல்றதுனால நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா எடுத்துப்பேன். சரி. சாப்பிடுமா, நீயும் சாப்பிடு. இந்தானே. பரவாயில்ல பரவாயில்ல, போதும் போதும், அண்ணனுக்கு போதும். நல்லா இருக்கு, சாப்பிடு. எவ்வளவு பில்லாக போதும் தெரியலையே. எனக்கு வேணாம், மாமாவை கொடு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதோ வந்துட்டாங்க பாரு. வந்துட்டியா? வா என்னாச்சு? அவங்கள பாத்தியா? என்ன சொன்னாங்க? மா, அவங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்றாங்க. முதல்ல துளசிக்கு கால் பண்ணி தியா பேரை சொல்லி சென்டிமெண்டா பேசி வர சொன்னாங்கல்ல. ஆமா. அங்க போனா லாயர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. லாயரா? ஆமாப்பா, ஸ்ரீகாந்த் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருப்பா. உயிலா? என்ன உயில? ஸ்ரீகாந்தோட மொத்த சொத்துக்கும் துளசியை தான் சைனிங் அத்தாரிட்டியா போட்டிருக்காரு.